பிஎஸ்சி ஃபார்ம்ஸ் வியூவர்ஸ், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைக்கோல் போரை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், அதாவது பழைய மெத்தட் நமக்கு சிறந்ததா இல்லை இப்போ பேல் பண்ணி அப்படியே அடுக்கிறோம், ஷெட்டு போட்டுலாம் அடுக்கிறாங்க, அது சிறந்ததா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சம்பா சீசனில் நம்ம வந்து ஃபுல்லாகவே இப்போ பேல் கட்டி தான் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக உடச்சி விட்டாச்சுங்க. எப்படி பழைய மெத்தடில் அப்படியே நீட்டாக எவ்வளோ பெரிய போர் போட்டிருக்கு பாருங்கள். இதில் கிட்டத்தட்ட ஒரு 400 வைக்க பேல் வந்து 400 பேல் வந்து இதில் வந்து இது பண்ணியிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த தார்பாலினோட விலை வந்து 3500. இது வந்து ஹெவியான இதில் உள்ளது. இப்போ இது பார்த்திங்கன்னா, மழையில் வந்து கொஞ்சம் மழை வெயிலில் கொஞ்சம் இலவே இதாகிக்கும். ஸோ இது வந்து ஒரு 2 சீசன் 3 சீசன்ற அளவுக்கு இது வந்து லைஃப் வருதுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுட்டு பக்காவாக போட்டு போகிற பழைய மெத்தடில் தலை கொட்டிட்டு, தலை கொட்டுறது உங்கள் ஏரியாவில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரில, திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்டு இந்த நன்னிலம் சரௌண்டிங்ஸில் இப்படி தான் சொல்லுவாங்க, டெல்டா சைடில். போர் போட்டுட்டு மேலே அப்படியே உதறி விடுவாங்க. ஸோ மழை தண்ணிலாம் அந்த உதறி விட்டு அது வைக்க வீணாக போனால் இது மட்டும் தான் இறங்கும். மேக்ஸிமம் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மேலே தண்ணி ஈரம் போகாது. ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது பெட்டரா இல்லை? லாஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேலாக அடுக்கி இந்த மாதிரி படுதா போட்டு மூடிருந்தோம். ஸோ இதில் கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 100 பேல் வந்து லாஸு. இப்போ ஒரு பேல் வந்து சுருட்டி வீட்டுக்கு சொந்த வைக்கலே சுருட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு 45 ரூபாலேருந்து 50 ரூபா வந்து செலவாகுதுங்க. ஸோ 100 பேல் வேஸ்ட்டாச்சு அப்படின்னா என்னத்துக்கு ஆகுது? 5000 ரூபா கிட்ட நமக்கு லாஸு. அது அன்னியில் வைக்கலோட இது லாஸ் நமக்கு. ஸோ என்றைக்குமே வந்து பழைய மெத்தடில் நம்ம இது பண்ணுறது பெட்ரு. இப்போ வந்து இது என்ன அதுனா ஈஸியாக தூக்கி வச்சிடலாம். பட் வந்து மாடு வந்து நமக்கு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுதுங்க இந்த மாதிரி பழைய மெத்தடில் வைக்கும்போது. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஈஸியாக இருக்குது. வைக்கல் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. அதில் நல்லா கூழமாக போயிடுது. ஸோ மாடு வந்து அதை நிறைய வேஸ்ட் பண்ணுது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு 3 மாடு வளர்க்குறோம். 3 மாடுமே வந்து டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸு. ஹெச்எஃப், இது நம்ம வீட்டில் பிறந்த கண்ணுக்குட்டிங்க. இது ரெட் சிந்தி இன்செமினேஷன் மூலிமா நம்ம கொண்டு வந்தது. இது ஹெச்எஃப், இது இப்போ வாங்கினதுங்க. ஒரு காலையில் ஒரு 4 லிட்டர் 3 லிட்டர் பால் கறக்குது. இதுதான் கறவை மாடு. இந்த மாடு சினையாக இருக்குது, அதோட கண்ணுக்குட்டி தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு அந்த 400 திரை போயிடும். இப்போ எங்கள் மாடுலாம் வந்து எங்கள் ஏரியாவில் மேய்ச்சல் நிலம் கிடையாது. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கட்டுத்தரலையே தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஷெட்டு போட்டிருக்கோம். இது வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஷெட்டு. தகர ஷெட்டு போட்டுட்டு ஷீட் தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஷீட் போட்டுட்டு கூலிங் அந்த காங்கல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ளே வந்து கீற்று அடுக்கியாச்சு. இந்த கீற்று வந்து எப்படியும் ஒரு 10 இயர்ஸ் இருக்கும் போட்டு அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த இடம்லாம் உள்ளதெல்லாம் அப்படியே மாடு கடித்து இழுத்து அந்த மாதிரி வேஸ்டானது தான். கவனிக்கு மேலே உள்ளதெல்லாம் மாடு வாயிலே கடிச்சு எழுத்துருச்சு. மற்றபடி இங்கே வந்து நல்ல கூலிங் இருக்கும். மேலே என்ன தான் ஷீட் போட்டு இது பண்ணியிருந்தாலும் இங்கே நல்ல கூலிங் மெயின்டைன் ஆகுது.